அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அரக்கன் மருத்துவர் திவாகர் அவர்களை பற்றி தான் பேச போகிறோம். நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் அவர்களுக்கு ஆதரவாக நம்ம தொடர்ந்து இப்போ வீடியோக்கள் வெளியிட்டுக்கிட்டே வர்றோம். இந்த வீடியோக்களை பார்த்துவிட்டு ஒரு சில பேர் ஃபோன் பண்ணி, நீங்கள் என்ன அவருக்கு ஆதரவாக வீடியோ போடுறீங்க, அவருடைய ஃபோன் நம்பர் இருக்கா, நாங்கள் அவரை பேசணும், அவரை கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட என்ன செய்கிறாங்கன்னா, ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. அதே நேரத்தில் அன்டயத்தில் ஒரு 12 மணிக்கு மேலே நடு இரவில் ஃபோன் பண்ணுறது, தப்பாக மெசேஜ் அனுப்புறது, இது போன்ற செயல்களை செய்கிறாங்க. அப்போ இப்போ என்ன சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, டாக்டர் திவாகர் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை முடக்கி விட்டார்கள் அப்படின்னு செய்திகளில் பூரா வந்துக்கிட்டே இருக்குது. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி நடிகை சக்கீலா அவர் மீது ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பக்கம். அப்புறம் ஒரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடியூபர்ஸ் பூராமே இவருக்கு நெகட்டிவான கமெண்ட், நெகட்டிவான வீடியோக்களை டாக்டர் திவாகர் அவர்களை கைது பண்ண போகிறாங்க, கைது பண்ணியாச்சுன்னே ஒருத்தர்லாம் போட்டார் வீடியோ. கைது பண்ண போகிறாங்க. என்னமோ பெரிய சமூக விரோத செயலை அவர் செஞ்சுட்டு தலைமறைவான மாதிரி. நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதில் காட்டுற அந்த அக்கறையை நீங்கள் மக்கள் நல பிரச்சனைகள் ஏதாவது அக்கறை காட்டியிருக்கீங்கன்னா, இப்போ நான் சமூக ஆர்வலர். என்னுடைய வீடியோ பக்கத்தில் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா, மக்கள் பிரச்சனைகளை பேசிக்கிட்டே வருவேன். இப்போ மக்கள் பிரச்சனையை பேசிட்டு மதுரை மண்ணின் மைந்தனாக இருக்கக்கூடிய டாக்டர் திவாகர் அவர்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்குறோம். அவருக்கு ஆதரவாக நாங்கள் பேசுகிறோம். அப்போ இதை மட்டுமே நாங்கள் செய்யலை, மக்கள் பிரச்சனையில் பேசுகிறோம், பேசிட்டு நாங்கள் இதுக்கு குரல் கொடுக்குறோம். ஆனால் முழு நேரமாகவே டாக்டர் திவாகர் அவர்களை பற்றியே பேசணும், அவர்களுக்கு பற்றியே வீடியோ போடணும்னு சொல்லி ஒரு குரூப் தொடர்ந்து இணையதளத்தில் இப்போ கடந்த ஒரு வாரமாக பார்த்துக்கோங்க, டாக்டர் திவாகர் அவர்களுக்கு திட்டி தீர்த்து, அதாவது ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சுக்களை பேசுகிறாங்க. என்னிடமே ஃபோன் பண்ணி அவரை தரக்குறைவாக பேசுகிறாங்க. அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி எந்த மாதிரி பேசியிருப்பாங்க? ஒரு மனிதன் மக்களை மகிழ்விக்கின்ற ஒரு கலைஞனுக்கு பாருங்கள், தொடர்ந்து எவ்வளோ பிரச்சனை. நம்ம இதை சரி, ஒரு நடிகர், அவருடைய நடிப்பு நம்மளுக்கு பிடிக்கும், அவர் எந்த வித ஆபாசம் இல்லாமல் போடுறாரேன்னு சொல்லி நம்ம ஆதரவாக வீடியோ வெளியிட்டோம்னா, நம்மளுக்கே இப்போ தொடர்ந்து பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவரை எந்த அளவுக்கு த்ரெட்டன் பண்ணுவாங்க? அதான் அவர் அழகாக சொன்னார் ஒரு பேட்டியில், பெண்களுக்கு எந்த அளவுக்கு அப்போ பாருங்கள் இந்த சமூக வலைதளம் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. ஒரு ஆணாக இருந்து என்னாலேயே முடியலையே, இவ்வளோ பேர் எனக்கு இடையூறு கொடுக்குறாங்களே, அப்போ பெண்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. டாக்டர் திவாகர் அவர்களுக்கு இடையூறு தர வேண்டும் என்று நினைத்து யூடியூபர்கள் வீடியோ வெளியிட்டால் நாங்களும் தொடர்ந்து வீடியோ அவருக்கு ஆதரவாக வெளியிடுவோம், இந்த நேரத்தில் சொல்லிடுவோம். அதே நேரத்தில் அவர் மேலே பல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க பொதுமக்கள். இப்போ இதில் எனக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி வாழ்த்தும் தெரிவிக்கிறாங்க. பரவாயில்ல, நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனிதருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தும் தெரிவிக்கிறாங்க. ஒரு சில பேர் இது மாதிரி கயவர்கள் ஃபோன் பண்ணி அவரை கலாய்க்கிறோன்ற பேரில் இடையூறு பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்ல வர்றோம், டாக்டர் திவாகர் அவர்களுடைய வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அதில் எந்தவித ஆபாச இது இருக்காது, எந்தவித முகம் சுளிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. குழந்தைகள், பெண்கள் அனைவருமே இன்றைக்கு அவரை ரசிக்கிறாங்க. அப்படியேப்பட்ட ஒரு நடிகரை நீங்கள் இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துவது மிக மிக தவறு. அதே நேரத்தில் காவல்துறை இதில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னு கேளுங்களேன், ஒரு மனிதருக்கு இவ்வளவு அச்சுறுத்தல்கள், மிரட்டல்கள், அதே மாதிரி பேர்டு கமாண்டு. இப்போ விரைவில் நாங்கள் காவல் நிலையத்தில் போய் புகார் பண்ண போகிறோம். ஒரு மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய டாக்டர் திவாகர் அவர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். இவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குது, இவ்வளோ பேர் அவரை விமர்சனம் பண்ணக்கூடிய என்ன அப்படி என்ன உங்களுக்கு என்ன, இதை நாங்கள் புகாராக நாங்கள் அனுப்ப போகிறோம். விரைவில் நம்ம என்ன செய்கிறோம், காவல்துறைக்கு புகார் கொடுக்குறோம்.